வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ S23 Ultra இப்போ எப்படி இருக்குது? அதுவும் 70,000 ரூபாய்க்கு வர ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக்கு தான் கிடைக்க மாட்டேங்குது. இருந்தாலும் இந்த ஃபோன் வந்து இப்பயும் ஒர்த்தா, எந்தெந்த ஆஸ்பெக்டில் ஒர்த்து, அதே சமயம் இதில் வந்து கான்ஸ் இல்லாமலாம் கிடையாதுங்க. எல்லா ஃபோன்லையும் ஏதாவது கான் இருக்கும். ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஸ்பெக்டில் இப்போ தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துடலாமா? போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் அன்றும் இன்றும் என்றும் மாஸ் யார்? நம்ம S23 Ultra தான். நான் உங்களுக்கு அதே மாதிரி அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட்டும் வேறு லெவலு. ஸோ வேக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸ்மட்ஜஸ் கண்டிப்பாக ஆக தாங்க செய்யும். சரியா? இப்போ நீங்கள் பாருங்கள், ஸ்மட்ஜஸ் எந்த அளவுக்கு ஆகிருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். தெரியுதா? ஸோ அது ஆக தான் செய்யும். இப்போது ஆன்டி ரிஃப்ளெக்ஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா S24 Ultraக்கு தான் போய் ஆகணும். பட் S23 Ultra செம ப்ரீமியமான லுக்கு, அதிலெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இங்கே நீங்கள் இப்போ ஸ்பாட் பண்ணிங்கன்னா அந்த பெயிண்ட் பீல் ஆஃப் தெரியுதா? ஸோ நம்ம கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக இந்த ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு பெயின் பீல் ஆஃப் அங்கங்கே லைட்டாக நம்ம பார்க்க முடியுங்க. அப்புறம் கண்டினியூஸாக இது வரைக்கும் வீடியோ எடுத்து பயபிள்ளையை கதற விட்டு லைட்டாக இங்கே பேக் டோரில் வந்து க்ளூ விட்டுருக்கு. அது நீங்கள் பொறுங்க, அது எக்ஸாக்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி காட்டுறேன். இந்த சைட் டைட்லி பேக்டாக இருக்கா? உள்ளே எதுவும் தெரிலல்ல? இப்போ பாருங்கள், இந்த சைடில் லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரியுதா? ஸோ இது ஏன் அப்படின்னா, சாதாரணமாக நம்ம இந்த ஃபோனை யூஸ் பண்ணல, தொடர்ந்து எப்போ பாரு வீடியோ எடுக்கிறதா இருந்தால் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அந்த மாதிரி கண்டினியூஸ் வீடியோ. ஸோ கண்டிப்பாக அந்த டைமில் வந்து ஃபோன் வார்ம் ஆகும், ஏன் ஹீட் கூட ஆகும். ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லேயே அதால் இந்த அளவுக்கு டேக்கிள் பண்ண முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் ப்ராப்ளம்னு கிடையாது. பட் இதையும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அப்போ நீங்கள் எக்ஸ்டென்சிவாக கேமிங் மாதிரியான விஷயங்களை 1.5 வருஷமாக பண்ணிங்கன்னா பேக் பேனல் கண்டிப்பாக இந்த மாதிரி அந்த க்ளூ விடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. கேஸ் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் ரொம்ப பெருசாக தெரியாது. கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணிங்கன்னா டெம்பரேச்சர் கொஞ்சம் நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபோன் சூடாச்சுன்னா எங்கே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் வந்து டெம்பரேச்சர் நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. சரியா? இந்த செக்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப இன்டென்ஸ் டாஸ்க் கொடுக்கும்போது கண்டிப்பாக சூடாகும். அதே சமயம் இந்த ஃபோனோட பிகஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, இன்கேஸ் ஹீட் ஆகுது பட் அந்த டாஸ்க் விட்டு வெளில வந்துருச்சு அப்படின்ன உடனே டக்குன்னு கூல் டவுன் ஆகிடும். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். டிஸ்பிளே வேறு லெவலுங்க. ஸோ மீடியா கன்சம்ஷனுக்கு அல்டி, அதே சமயம் ஸ்பீக்கர் பாருங்களேன். இதில் கொடுமை என்னன்னா, S Pen வச்சு என்னென்னமோ பண்ண முடியும். நான் இது வரைக்கும் எதுவுமே பெருசாக கலட்டலை. பட் ஏர் ஜெஸ்டர்ஸ்லாம் இருக்குது. எந்த அளவுக்குனா, இப்போ சப்போஸ் டபுள் டேப் பண்ணணும்னு வைங்களேன், ஃப்ளிப் பண்ணிக்கலாம் கேமராவுக்கு பிட்வீன். அதே மாதிரி இப்போ இங்கே பாருங்களேன், பட்டன் பிடிச்சி ஆப்பையை க்ளோஸ் பண்ணிட்டேன். பிக்கெஸ்ட் ஏரியா டு கன்சிடர் S23 Ultra அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து வீடியோகிராஃபி சொல்லுவேன். அதே சமயம் ஃபோட்டோகிராஃபியில் மொக்கன்னு சொல்ல முடியாது. இதில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற 12 மெகாபிக்சல் கேமராவும் சூப்பரான ஒரு சென்சாருங்க. இதில் எடுக்கக்கூடிய செல்ஃபீஸ்லாம் அல்ட்டியாக இருக்கும். அதே சமயம் போர்ட்ரேட் பொறுத்த வரைக்கும் சாம்சங் நிறைய ரீஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய நீங்கள் மோட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா போர்ட்ரேட்டே ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். இதில் என்ன ஹைலைட்னா, 3x ஒரு டம்மி சென்சார் தான், 10 மெகாபிக்சல் சென்சார். ஆனால் டே டைமில் நீங்கள் அதை வச்சு போர்ட்ரேட் எடுக்கும்போது நிஜமாவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிரைமரி 200 மெகாபிக்சல் சென்சார் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குங்க. நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நைட் டைமில் எடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பட் ஷட்டர் ஸ்பீட் இன்றைக்கும் சாம்சங்கில் ஸ்லோவாக தான் இருக்குது. கேமரா அசிஸ்டன்ட் மாதிரியான ஆப்ஷன்லாம் வச்சு நீங்கள் சொன்னாலும் கூட சீரிஸ் அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ கேமரா அசிஸ்டன்ட் ட்ரை பண்ணி பாருங்க ப்ரோ, அது ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் நிஜமாவே சொல்கிறேன், அந்த அளவுக்கு ஒன்றும் நான் டிராஸ்டிக்கான டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்க்க முடியலங்கிறது தாங்க எதார்த்தம். இதுலேயும் நம்மளால் நல்லாவே மேக்ரோ ஃபோட்டோஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் எடுக்க முடியுங்க. இப்போ நீங்கள் 10xலாம் எடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா கூட இதில் வரக்கூடிய ஃபோட்டோஸ் நல்லா தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதெல்லாம் வந்து 10xல எடுத்த ஃபோட்டோ ஓகே அப்படின்னு சொல்லலாம். டே டைமில் நல்லாயிருக்கும். பட் நைட் டைமில் கண்ணு தெரியாத மாதிரி ஆகிடும்னு வச்சுக்கோங்க. இதுலேயே வந்து இந்த மூன் ஃபோட்டோவுக்கு பின்னாடி நிறைய கதைகள் இருக்கலாம். என்னனாலும் இருக்கலாம். பட் மூன் ஃபோட்டோ எடுக்க முடியும். அப்புறம் மேக்ரோ பொறுத்த வரைக்கும் அல்ட்ரா வைட்டில் தான் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுக்கும்போது ஓரளவுக்கு ஓகே. ஆனால் இதுவே வந்து நீங்கள் சைனீஸ் ஃபோன்ஸ்லாம் போனீங்கன்னா டெலிமேக்ரோ எடுக்க முடியும். ஸோ இது பாருங்களேன், போர்ட்ரேட் ஃபோட்டோஸ். ஸோ அது வந்து எப்பயுமே சூப்பர். அண்ட் இப்போ இன்னும் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். ஓவரால் கேமரா ஆப்பில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் உண்டு. போர்ட்ரேட் வீடியோலேருந்து எல்லாமே உண்டு. போர்ட்ரேட் வீடியோ நீங்கள் 4K வீடியோ எடுக்க முடியும். டேரக்ட் ரிவ்யூ மாதிரியான ஆப்ஷன்லேருந்து எல்லாமே இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குங்க. வேறு லெவல் ஒர்த்தாக ஃபீல் ஆகும் கேமரா ஆஸ்பெக்டில். இவ்வளோ நேரம் S23 Ultra பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. சாம்பிள்ஸாக இருக்கட்டும், நிறைய ஃபேக்டர்ஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். பார்க்க போனால் இந்த சேலை வந்து தூக்கி நிறுத்தினது யார்? பாகுபலி மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டே போடலாம் போல். என்னதான் சிலையை ஒருத்தருக்காக செதுக்கி இருந்தாலும் யாருக்கு? வேற யார்? ஐஃபோனுக்கு தான். ஏன்னா iPhone 15 சீரீஸை பற்றி தான் எல்லாருமே கிரேஸாக இருந்தாங்க சேல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும். மனசு மாறிடுவாளோ மாறிட்டாளே. பட் சேல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா குறுக்க இந்த கௌஷிக் எப்படி பூந்தாருனே தெரியல. அதுவும் 69,999 ஒன்லி அப்படின்ற மாதிரி பேனர் பார்த்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து அப்படியே S23 Ultra பக்கமாக மூவ் ஆயிட்டாங்க. ஆனால் ஸ்டாக் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை. பட் கம்ப்ளீட்டாக இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பயவில் என் தம்பி மாதிரி வச்சுக்கோங்களேன், அவனே இப்போ வந்து S23 Ultra இன்னைக்கு காலையில்
இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களே இன்னைக்கு காலையில் 3 மணிக்கு வாங்கியிருக்கான். டே 3 மணிக்கு நீ என்னடா பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டேன். இல்லைண்ணே பொதுவாக வந்து ஏதாவது ஒரு சில படங்கள் சில சமயங்களில் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது 2 மணி வரைக்கும் சில சமயங்களில் முழிச்சிருப்பேன். சரி இன்னைக்கு எதர்ச்சியாக அப்படி போயிட்டு பார்த்தா ஸ்டாக் இருந்தது, அதனால் ஆர்டர் போட்டேன் அப்படின்னா எந்த விதமான ஆஃபரும் அப்ளை பண்ணாமல் 73K இருந்ததுன்னு வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே. ஸோ செல்லர் முக்கியமாக எப்பயுமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ செல்லரில் பிரச்சனை இருந்ததுனாலும் பெரிய பிரச்சனை தான். அதனால் செல்லர் யாருங்கிறது நல்லா வெரிஃபை பண்ணிக்கோங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன டீல் ப்ரைஸ் போதோ அதே ப்ரைஸ்க்கு அப்ராட் யூனிட்டை வித்துட்டு போயிடுவாங்க. ஸோ உஷாராக இருக்கணும், அதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேயா? ஸோ ஆக மொத்தம் கான்டென்ட் கிரியேஷன் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது S23 Ultra ஒரு நல்ல கிங்கான ஒரு டிவைஸ். ஸோ அதுக்கு தான் இன்னொரு ஹிண்ட்டும் உங்க எல்லாருக்கும் கொடுத்தேன். S23 மாதிரியான ஃபோன் கூட போதும். இப்போ இந்த செல்ஃபி கேமரா வச்சு நான் போர்ட்ரேட் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி எடுக்கணும்னு நினச்சேன். S23 இஸ் மோர் தென் எனஃப். இதில் என்ன ஹைலைட்னா S23லையும் சரி S23 Ultraலையும் சரி நீங்கள் கேமராவை யூஸ் பண்ணும் பட்சத்தில் அதை ஏரோப்ளைன் மோடில் போட்டாலோ இல்லாட்டி சிம் கார்டு இல்லாமல் யூஸ் பண்ணாலோ பேட்டரி பேக்கப்பும் சூப்பராக இருக்கும். அப்புறம் இன்ட்ரோ பார்க்கில் நான் கையில் ஃபோன் வச்சிருப்பேன், அப்போ எடுத்தது வந்து குவாலிட்டி எப்படி இருந்தது, அண்ட் இப்போ S23 Ultraல இந்த அவுட்ரோ பார்ட் எடுத்திருக்கேன், இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். இருக்கும் சிவரணி. யாராவது S23 Ultra வாங்கியிருக்கீங்களா இல்லாட்டி ஆல்ரெடி வச்சிருக்கீங்களா, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம். பை.